அனைவருக்கும் வணக்கம். பருத்தியை பற்றி பார்க்கலாம். இப்போது பருத்தியை அறுவடை செய்வது, அதாவது வெடித்த பருத்தி காய்களிலிருந்து பஞ்சுகளை கையில் அல்லது இயந்திரம் மூலமாக எடுப்பார்கள். அடுத்தது அப்படி எடுக்கப்பட்ட பஞ்சிலிருந்து விதைகளை தனியாக பிரித்தெடுப்பார்கள். இது ஜின்னிங் என்று பெயர். அடுத்ததாக விதை நீக்கப்பட்ட தூய்மையான பஞ்சை நூலாக மாற்றுவார்கள். இது ஸ்பின்னிங். அடுத்ததாக அந்த நூல் துணியாக நெய்யப்படும். இதுக்கு பெயர் நெசவு. பருத்தி ஆடைகள் மென்மையாக இருக்கும், காற்றோட்டம் கிடைக்கும். சட்டை, சேலை, வேஷ்டி இதெல்லாம் தயார் பண்ணுவாங்க. அதாவது காயங்களுக்கு கட்டுப்போட பஞ்சு மற்றும் பேண்டேஜ் துணிகள் இதன் மூலம் தயாரிக்கப்படுகிறது. பருத்தி விதைகளிலிருந்து சமையல் எண்ணெய் கூட எடுக்கிறாங்க. பருத்தி புண்ணாக்கு, எண்ணெய் எடுத்த பின் கிடைக்கும் புண்ணாக்கு கால்நடைகளுக்கு மிகச்சிறந்த உணவு. இந்தியாவில், அதாவது உலகத்திலேயே பருத்தி உற்பத்தியில் முன்னணியில் உள்ள நாடுகளில் ஒன்று தமிழ்நாட்டில் உள்ள கோயம்புத்தூர் தான். பருத்தி ஆலைகள் அதிகம் உள்ளதால் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. நன்றி.